அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மகாலய அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த மகாலய அமாவாசை அப்படி என்றால் என்ன, இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் மற்றும் வாஸ்து, அது மட்டும் இல்லாமல் நவகிரக சன்னதிகள் எங்கு இருக்கு, எப்படி சென்று நவகிரகங்களை வழிபட வேண்டும், குறிப்பாக பரிகாரங்கள் எந்த முறையில் நாம் செய்ய வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு பதிவுகளை படித்து தெரிந்துக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அதே போல நம்மளுடைய சேனல் பேஜ்லயும் அதற்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதற்கான பதிவை நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் காலகட்டமே தான் இந்த மகாலய பட்சம் எனப்படுது. இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகாலயம்னா கூட்டமாக கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் இறந்த நம் முன்னோர்கள் கூடி நம் வீட்டிற்கு வருவதுதான் இந்த மகாலய பட்சம் என்று கூறப்படுதுங்க. அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்ற பெற்று வந்துள்ளமைதான் குறிப்பிடத்தக்கது. அதே போல் பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்களை நம்மை சபித்து விடுவார்கள். அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுதுங்க. அதை தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை ஆகுங்க. ஏனென்றால் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை உரை உள்ள இந்த காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடல்களுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் நமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாக அமைகிறது. அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றன. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் இந்த மந்திரமானது அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று பொருளாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம், மேற்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. ஏன் இந்த மகாலய அமாவாசை இவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு ஆண்டின் 12 அமாவாசை திதிகள் வரும். இவற்றுள் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. ஏனென்றால் நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை
நோக்கி பயணப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளைக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்கள் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கியிருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள். அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான இந்த மகாலயபட்சமான 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவரும் அது சாத்தியம் இல்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல இந்த மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று வருகிறது. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை தேதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். குறிப்பாக ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருப்புவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். இதனால் பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது மேலும் சிறப்பு. யார் யாரெல்லாம் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையில் இட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னம் இட்ட பிறகு உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு 12 ராசிகளுக்கும் செய்ய வேண்டிய தானங்கள் குறித்து பார்க்கும்போது குறிப்பாக கடகராசினியர்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன தானம் கொடுப்பது சிறப்பு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராசிநாதனான சந்திரன், சூரியன், சுக்கிரன், கேது மற்றும் புதனோடு இணைந்திருக்கும் நாள் என்பதால் இந்த நாள் மிகவும் நல்ல நாள் என்று தாங்க கருத வேண்டும். இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் அனைத்துமே தனலாபத்தை உங்களுக்கு அதிகரிக்குங்க. குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பல பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், புத்திரபாக்கிய தோஷம், சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன தானம் கொடுப்பது சிறப்பு என்று பார்க்கும்போது இன்றைய நாள் குறிப்பாக நீங்கள் பச்சரிசி தானம் கொடுப்பதோ அல்லது தயிர் சாதம் தானம் கொடுப்பதோ மிகுந்த நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. நீங்கள் இன்றைய நாள்ல செய்யக்கூடிய இந்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணிய பலன்கள் சென்றடையும் என்பதும் ஐதீகமாக கூறப்படுது.